ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான நேரத்தை செலவு பண்ணி நம்ம வீடியோவை பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் பெரிய பெரிய வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கார்த்திகை தீபம் சீரியலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக முதல் முறையாக ஒரு பொண்ணை காட்டுறாங்க நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில். அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா கரெக்டாக வீட்டுக்கு போகும்போது அவங்க ஸ்கூட்டியை போயிட்டுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 3 பசங்க இடிச்சிடுறாங்க. இடிச்சிட்டு அவங்க ஸ்கூட்டி கீழே விழுந்து கிடக்குது. அவங்க அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. ஓடினது அந்த 3 பசங்க விரட்டி பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் புடியாவலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பையன் சொல்கிறான். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கார்த்தி கரெக்டாக ஏன்னு சொல்லிட்டு குரல் கொடுக்குறாரு. அப்போ திரும்பி பார்த்ததும் யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன, நாங்கள் என்ன பண்ணால் உனக்கு என்ன வந்துச்சு, நீ எதுக்கு இதெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்கிறாங்க, சார் இவனுங்க என் காலேஜில் படிக்கிறவங்க சார், எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணால் நான் வேண்டான்னு சொன்னதுனால என்னை இப்போது இந்த மாதிரிலாம் வெரைட்டி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, கார்த்தி படிக்கிற பசங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம், உனக்கு என்ன வந்துச்சு, ஆமாம் நீ எதுக்கு இதெல்லாம் கேட்குற, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த கார்த்தி என்ன சொல்கிற, ஒழுங்கு மரியாதையாக அந்த பொண்ணை விடு அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, தப்பிச்சு கார்த்தி பின்னாடி நின்றுக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, வேண்டாம் சார் போயிடலாம் சார், எனக்கு பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லும்போது கையில் ஆசிட் மாதிரி ஒரு பொருளை எடுக்கிறான் அந்த பையன். அப்போ பார்த்திங்கன்னா கார்த்தி ஊற்று, என் மேலே ஊற்று, பரவாயில்ல ஊற்று அப்படின்னு சொல்லும்போது, ஒழுங்காக அவளை விட்டுட்டு உன் வேலை உண்டு, நீ ஒன்றுன்னு பார்த்துட்டு போயிட்டே இரு, தேவையில்லாத எங்கள் பிரச்சனைக்கெலாம் நீ ஏன் வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லும்போது, கார்த்தி நீ ஆசிட் தானே வச்சுருக்க ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு, வேணாம் சார் இவங்க மோசமானவன், நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் சார் சொல்லும்போது, நீங்கள் பயப்படாதீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அங்கேருந்து கார்த்தி 3 பேரையும் அடித்து என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணை காப்பாற்றி, நீங்கள் உங்கள் ஸ்கூட்டி கீழே வந்துருக்கே அது உங்கள் தான் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அந்த பொண்ணு, ஆமாம் சார் என்னோடது தான், இவங்க டார்ச்சர் தாங்க முடியாமல் என்னை விரட்டிட்டு வந்தாங்க, அதனால தான் நான் அப்படியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ ஸ்கூட்டியில் ஏறுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சார் இங்கே பக்கத்தில் தான் சார் அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்கள் போங்க, நான் பின்னாடி உங்களுக்கு துணைக்கு வரேன், வீட்டில் நான் விட்டு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தியும் அவள் அக்கறையாக அந்த பொண்ணை வீட்டில் விடுறதுக்கு வராங்க. அப்போ யாருமா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க அம்மாவுக்கு ஆரம்பத்தில் தெரியல யாருன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி சார் தாம்மா என்னை காப்பாற்றினாரு, என் காலேஜில் ஒருத்தன் இந்த மாதிரி என்னை டார்ச்சர் பண்ணா, லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலைன்னு சொல்லிட்டு இப்போ என்னை நைட்டில் டார்ச்சர் பண்ணால் சார் தான் அவங்ககிட்ட இருந்து என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தார் சொல்லும்போது, ரொம்ப நன்றிங்க சார், உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது சார், உங்கள் பேர் கார்த்தி தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் என் பேர் கார்த்தி தான். ஓ நீங்களா சார், ரேவதி உங்கள் ஒய்ஃப் எப்படி சார் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் மறந்து போச்சு, இப்போ எப்படி இருக்காங்க, இப்போ நார்மலாக இருக்காங்களா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ அந்த பொண்ணு கார்த்தியை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. என்னம்மா நீ இவங்களை தெரிஞ்ச மாதிரி சொல்கிற, இவங்க யாருன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவர் தாம்மா கார்த்தி, அதாச்சு அந்த ஊரில் ராஜா சேதுபதினு ஒருத்தர் இருக்கார், அவரோட பேரை, இவங்களோட ஒய்ஃப் ரேவதி இப்போ தலையில் அடிபட்டு பழசெல்லாம் மறந்துட்டாங்க, இப்போது அவங்களுக்கு கல்யாணம் ஆனது கூட தெரியுமா தெரியாதான்னு தெரியல, அது கூட அவங்க சித்தி சந்திரகலா தான் தப்பான ஒரு டாக்குமெண்ட் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க சொல்லி இந்த வேலையெல்லாம் பண்ணி என்னை சொல்ல வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அப்போ பாவம்மா, அவர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு எனக்கு, நான் உடனே போயிட்டு ரேவதி கிட்ட உண்மையெல்லாம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்களாம், வேணாம்மா எதுக்கு இதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைம்மா இவர் எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, இவர் மட்டும் வரலினா அவங்க என்னை என்ன பண்ணியிருப்பாங்கன்னே உனக்கு தெரியாது, அந்த மாதிரி என்னை காப்பாற்றினாரு, நான் கண்டிப்பாக போயிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு, இப்போது சாமுண்டீஸ்வரியோட வீடு எங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்மளோட அந்த டாக்டரோட பொண்ணு என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டுக்கு போகிறாங்க, இந்த மாதிரி ரேவதியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற மயில்வா கூட ரோகிணிலாம், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போது ரேவதி மேலே தான் இருக்கா, யாரோ ஃப்ரெண்டாக இருக்கும் ரோகிணி, அனுப்பிச்சி விடு, மேலே தான் இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ மேலே போய் பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க. நீங்கள் தான் ரேவதியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போது ஆமாம் நீங்கள் யார், நான் உங்களுக்கு தலையில் அடிபட்டு பழசெல்லாம் மறந்து போச்சு, நான் டாக்டரோட பொண்ணு, உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது கரெக்டாக சாமுண்டீஸ்வரி மேலே வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரேவதி கேட்டு கண் கலங்கி நிற்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள், ஆமாங்க நீங்கள் பழசெல்லாம் மறந்துட்டீங்க, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஏற்கனவே சொல்லும்போது பயங்கரமாக கண் கலங்கி நிற்கும் போது சாமுண்டீஸ்வரி கரெக்டாக மேலே யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் டாக்டரோட பொண்ணு, ரேவதிக்கு பழசெல்லாம் மறந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்ற உண்மை கூட தெரியாமல் இருக்காங்க, அதை சொல்கிறதுக்காக தான் வந்தேன்
அப்படின்னு சொல்லும்போது முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா டாக்டரோட பொண்ணு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஏன் மேடம் மறைக்கிறீங்க, நீ இப்போ வெளியே போறியா இல்லை நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குவா, என்ன மீறி எப்படி நீ வீட்டுக்கு வருவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ரேவதிக்கு நான் பழசெல்லாம் மறந்து போனது உண்மை தானே அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு அதெல்லாம் கிடையாது, நீ முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை வந்து கூப்பிட்டு முதல்ல இந்த பொண்ணை வெளியே போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா யார் இவங்க என்னென்னவோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா அவங்க வந்து யாரோ தெரியாதவங்க தப்பாக வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க, நீ நல்லா தானே இருக்க, உனக்கு போய் தலையில் அடிபட்டது பழசெல்லாம் மறந்ததுன்னு சொல்லிட்டு வந்து உளறிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதிக்கு ஒன்றுமே வந்து புரியல. அம்மா உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களே தெரியல அப்படின்னு சொல்லும்போது நீ வந்து கண் கலங்கி நிற்காத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சந்திரா வந்து பார்த்திங்கன்னா ரேவதி அவள் வந்து தப்பாக இந்த அட்ரஸ் மாதிரி வந்துட்டாலாமா, வேறு யார்கிட்டயோ சொல்கிறதுக்கு இங்கே வந்து ஏதோ சொல்லிட்டாலாம். ரேவதி வந்து பார்த்திங்கன்னா சந்திரகலா பேச்சு கொடுக்கும் போது கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பொண்ணு வந்து வராங்க. ஏன் மேடம் மறைக்கிறீங்க, ரேவதிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை, எதுக்காக வந்து பொய் சொல்லி அந்த பொண்ணை வந்து இந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க திருப்பி அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு என்னோட பொண்ணை பற்றி எனக்கு தெரியும், அவளோட வாழ்க்கையை முடிவு பண்ண வேண்டியது என்னோட இஷ்டம். ஆமாம் நீ எப்படி வீட்டுக்குள்ளே வந்த, நீ எதுக்கு தேவையில்லாதெல்லாம் அவகிட்ட சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லும்போது இல்லை மேடம் நல்லா கேட்டுக்கோங்க, கார்த்தி சார் வந்து என்னை நேற்று என்னோட உயிரே காப்பாற்றிருக்காரு, நேற்று என்னை காலேஜில் இருக்க 3 பசங்க வந்து என்னை ரவுண்ட் அப் பண்ணி என்னை கொல்ல பார்த்தானுங்க, ஆனால் கார்த்தி சார் தான் வந்து என்னை காப்பாற்றினாரு, அந்த நன்றி கடனுக்காக தான் நான் ரேவதி அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து உண்மையை வந்து சொன்னேன், இந்த மாதிரி பழசெல்லாம் மறந்து போயிடுச்சு, அதை வந்து ஞாபகப்படுத்துகிறேன், இந்த மாதிரிலாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க சித்தி தான் எல்லா வேலையும் வந்து பார்த்துருக்காங்க, இவங்க ட்ரீட்மெண்ட் தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லி தான் இந்த மாதிரி ரேவதிக்கு ஆயிருக்கு அப்படின்ற உண்மை எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி வந்து கேட்டிருக்காங்க. கேட்டு மயில்வாகனும் எல்லாரும் கேட்டு ஷாக் ஆகிட்டாங்க. அப்போது இப்போ சந்திரகலா தான் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி நீங்கள் என்ன வேலை பண்ணியிருக்கீங்க அம்மா, இன்னமும் இவங்களெல்லாம் வீட்டில் வச்சுருக்கீங்க பாருங்கள், ரேவதிக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி ஆனது இவங்க தானா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அப்போல எல்லாரும் கொஞ்சம் வாயை மூடிட்டு இருங்க, இப்போ ரேவதிக்கு எந்த விஷயமும் தெரிய வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து நான் சாமுண்டீஸ்வரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு மீறி வந்து எதனா தெரிஞ்சதுன்னா வீட்டில் என்ன நடக்குன்னே தெரியாது, உங்கள் அப்பா வேறு இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்காரு, இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பற்றி பேசாதீங்க, நான் ரேவதி கிட்ட பேசிக்கிறேன், இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருங்க, அது யாரோ வந்து சொன்ன மாதிரி விட்டுருங்க, நீ கிளம்பு, என் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியும், நீ வந்து பார்க்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு கிளப்பி அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ வந்து எல்லாருக்கிட்டையும் சாமுண்டீஸ்வரி ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்கிறாங்க, இந்த பாருங்கள் இந்த விஷயம் வந்து அப்படியே மறந்துடுங்க, ரேவதிக்கு தெரியவே கூடாது, ரேவதியோட வாழ்க்கையை முடிவு பண்ண வேண்டியது என்னோட விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இந்த வீட்டில் என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்மளோட சாமுண்டீஸ்வரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேவதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஏன் சொல்லணும் எதுக்கு சொல்லணுன்ட்டு சாமுண்டீஸ்வரி வந்து ஏதோ ஒன்று சொல்லி வந்து மலிப்பிடுறாங்க. அவன் வந்து தெரியாதனமாக வேறு வீடு மாறி வந்துட்டான், அவன் வந்து இந்த பேஷண்ட் கிடையாதான் வேறு ஏதோன்னு சொல்லிட்டு மலிப்பிடுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சந்திரகலா வந்து அக்கா மன்னிச்சிருக்கா, அந்த கார்த்தி நம்ம வீட்டை விட்டு போகணும், ரேவதி வாழ்க்கையை விட்டு போகணும் தான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டீஸ்வரன் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இதை வந்து விட்டுடுறாங்க. பரவாயில்ல சந்திரா, நான் நினச்சது தான் நீயும் வந்து அதுபடி ஏதோ வந்து நடந்திருக்க, இதை அப்படியே விட்டுற வேண்டியதான், இப்போதைக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது, பழைய வந்து இந்த மாதிரி நம்ம அந்த மருதுவை வந்து மாற்றி ராஜசதுபதி பேரன்னு சொல்லும் போதே ரேவதி அந்த ஆட்டம் ஆடினா, இது மட்டும் உண்மைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதுன்னா என்ன பண்ண போகிறானே தெரியலக்கா அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் தெரியாது, நான் பார்த்துக்கிறேன், வீட்டில் இருக்கவங்கள வந்து பேசி சம்மதிக்க வச்சுட்டேன், இப்போ ரேவதியை மட்டும் தானே சமாளிக்கணும், அதை நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லும் போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி வந்து அந்த டாக்டர் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடக்குதா உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்கள் அத்தையை பற்றி நல்லா தெரியுங்க, நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணீங்க எதுக்கு போய் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு மனசு கேட்கலிங்க சார், அதனால தான் என் பொண்ணு போய் சொல்லிட்டாங்க, நீங்கள் காப்பாற்றுறதுக்கோசம் நானாவது போய் உண்மையை சொல்கிறேன்னு போய் சொல்லிட்டாங்க, அத்தையை பற்றி எனக்கு நல்லா தெரியும், கண்டிப்பாக அவளே வந்து புரிஞ்சிப்பா, அந்த விவரம் வந்து அவளுக்கே தெரிய வரும், நீங்கள் கவலைப்படாதீங்க விட்டுரு கார்த்தி சொல்ல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரேவதி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.